இயேசு சிலுவையிலே அவன் மீது வெற்றி சிறந்து விட்டார். நான் அவனை ஜெயித்துட்டேன், இனி அவன் வாழ்க்கையில போட்டெல்லாம் முடியாது, போட்ட முயற்சி பண்ணுவான். நீ விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறார், சாத்தானே அதை நீ பூட்ட முடியாதுன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க. அவன் வழி விட்டுதான் ஆக வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி நீங்க ஜெபிக்கும் போது அந்த வழி திறக்கப்படும். சில இடங்களுக்கு போறதுக்கு நான் ரொம்ப நாள் ஜெபிச்சிருக்கிறேன். அந்த வாசல் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். சில தேசத்துக்குள்ள, சில பட்டணத்துக்குள்ள போய் சுவிசேஷம் அறிவிக்க, அப்ப ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க 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 அந்த தடை விலகி கதவு திறக்கப்பட்டு அங்கே போவதற்கான வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கி தருவார். அப்ப நீங்க ஜெபித்து தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், அந்த அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், சாத்தானால் அதை பூட்ட முடியாது, மனிதனால உங்களுடைய ஆசீர்வாதம் தடுக்க முடியாதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? அதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும்.